டைரக்டர் பாலா இயக்கத்தில் வந்த வணங்கான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அருண் விஜய்க்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது, பிளஸ் கொஞ்சம் முன்கோவக்காரரு. இவர் கண் முன்னாடி எதனா அநியாயம் நடந்ததுன்னா அவனுக்கு கன்ஃபார்ம் சாவடி விழும். இதனால இவர் ஊர்ல பண்ணிட்டு இந்த வேலையும் போயிடுது. அடுத்ததான் ஹேண்டிகேப் ஆசிரமத்துல செக்யூரிட்டி வேலைக்கு சேர்றாரு. அங்க அந்த ஆசிரமத்துல ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தினால 3 பேர் கொலை செய்யப்பட்டு இறந்து போறாங்க. இதுக்கு அடுத்து என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் இவங்க ஹாப்பி எண்டிங்காகவே முடிச்சிருக்கலாம். ஆனால் இவங்க ஒரு சோகமான எண்டிங்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் எனக்கு ஒர்க் ஆகலை. மற்றபடி எல்லாமே ஓகேவா தான் இருந்தது. இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ஏ கண்டென்ட் இருக்கு. இந்த படத்துக்கு எப்படி யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னே தெரியல. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது பிதாமகன் படம் பார்க்குற ஞாபகம் தான் வந்தது. பிதாமகனில் சூர்யா, லைலா இவங்க 2 பேர் கேரக்டரையும் இந்த வணங்கான் படத்தில் ஹீரோயின் சிங்கிள் கேரக்டராக பண்ணியிருக்காங்க. ஆனா பிதாமகன்ல வர காமெடியோட இந்த படத்துல வர காமெடி கொஞ்சம் கம்மி தான். உனக்கு என்னடா மரியாதை? லங்கர் கட்ட உருட்டுறவன் தானே நீ? இவ ரொம்ப யோக்கியம். நீ உருட்டல? டெய்லி வருவீங்களா? காலேஜ் வரீங்களா? விளையாடலாம். கேட்டலடி. பிதாமகன்ல சூர்யா லைலாவோட லவ் ஸ்டோரியை இப்ப மாத்தி பிதாமகன் விக்ரமுக்கும் பிதாமகன் லைலாவுக்கும் லவ் ஸ்டோரியா பாலா பண்ணியிருந்தாருன்னா எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைலில் தான் இந்த வணங்கன் படத்தோட லவ் ஸ்டோரியாக இருக்குது. ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. அருண் விஜய் ஆக்ஷன், சென்டிமெண்ட், ஆக்டிங்னு அவரோட பெர்ஃபார்மன்ஸில் கலக்கிட்டாரு. இன்னைக்கு தேதிக்கு வந்தான் சார் சூப்பர் ஸ்டார். அருண் விஜய்க்கு தங்கச்சியாக நடித்த கேரக்டரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக அருண் விஜய்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. மிஸ்கின் 2-3 சீனில் தான் வருவார். அவர் வர சீன்ஸ் நல்லா இருந்தது. இந்த படத்தில் வர வில்லனையும் டம்மியாக காமிச்சிருக்காங்க, போலீஸையும் டம்மியாக காமிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங்ஸ் வருது. எனக்கு இந்த 4 சாங்ஸும் ஒர்க் ஆகல. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. பாலா படங்கள்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும். அதே பேட்டர்னில் தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்காரு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ்.